நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது உங்களை விரைவாக மூப்படைய வைக்கும். மேற்கத்திய உலகில் அதிகம் ஆடி ஓடி வேலை செய்வதை உள்ளடக்காத வாழ்க்கை முறை அதிகரித்திருப்பது ஏராளமான நோய்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது. உயர் இரத்த அழுத்தம், அளவுக்கு அதிகமான உடல் பருமன் போன்றவை அவற்றில் அடங்கும். இவை நீண்ட ஆயுளுக்கு எதிரி. வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதும் தசைகளையும் சுவாச அமைப்பையும் வலுவிழக்க செய்வதோடு பசியை அதிகரிக்கிறது. உடல் ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான விருப்பத்தை குறைக்கிறது. உழைப்பில்லாத வாழ்க்கை முறையானது உயர் இரத்த அழுத்த, ஆரோக்கியமில்லாத உணவு பழக்கம், இதய நோய், எலும்பு புரை நோய் போன்றவற்றிற்கு வழிவகுக்கிறது. சில சமயங்களில் இது கொடிய நோய்களுக்கும் காரணமாகிறது. நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியில் முக்கிய பங்காற்றும் டெலோமியர்களின் உருக்குலைப்புக்கும் உடற்பயிற்சியின்மைக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருப்பதாக சமீபத்திய ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்துள்ளன. உயிரணுக்கள் விரைவாக மூப்படைவதற்கும் அதன் மூலம் மொத்த உடலும் விரைவாக மூப்படைவதற்கும் அது காரணமாகிறது. இது வயது வந்தவர்களுக்கு மட்டும் நிகழும் நிகழ்வல்ல. ஓடி ஆடி இயங்காத குழந்தைகளையும் இது பாதிக்கிறது. அவர்கள் அளவுக்கு அதிகமாக பருமன் அடைகின்றனர். அது அதனோடு தொடர்புடைய பல உடல்நல பிரச்சனைகளுக்கும் இட்டு செல்கிறது. அதனால்தான் இளம் வயதிலேயே ஆரோக்கியமான துடிப்பான வாழ்க்கை முறையை சுவீகரித்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்கள் வாழ்க்கையில் சுறுசுறுப்பை அதிகரித்துக் கொள்வது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல. அதற்கு ஓரளவு பயிற்சி மட்டும் தேவை. உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களில் நீங்கள் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி நம்மை உள்ளும் புறமும் நன்றாக உணர செய்யும் ஒரு சில நடவடிக்கைகள் இதோ. வேலைக்கு நடந்து செல்லுங்கள், அல்லது தினமும் குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். ஒரு கட்டடத்தில் மேற்தளங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் மின் தூக்கியையோ அல்லது மின் நகர்வு படிக்கட்டுகளையோ பயன்படுத்துவதற்கு பதிலாக மாடிப்படிகளில் ஏறி செல்லுங்கள். இது குறிப்பாக உங்களுடைய தோரணைக்கும் தசைகளுக்கும் சுவாச உறுப்புகளுக்கும் மிகவும் நல்லது. சமூக நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியின் முன்பாக அதிக நேரம் அமர்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள இது உதவும். சத்து குறைவான உணவை உட்கொள்வதற்கு பதிலாக பழங்களை உட்கொள்ளுங்கள். இதன் மூலம் தின்பண்டங்களை குறைக்க வேண்டும் என்ற சபலம் குறையும். உங்கள் உடலில் ஊட்டச்சத்துக்கள் கூடும். சரியான அளவு நேரம் தூங்குங்கள். 7 to 9 மணி நேரம் வரை தூங்குவது நல்லது. அதற்கு மேல் தூங்கினால் சோம்பல் அதிகமாகிவிடும். குழந்தைகள் அல்லது செல்ல பிராணிகளுடன் விளையாடுங்கள், அல்லது ஏதாவது விளையாட்டு குழுவினருடன் சேர்ந்து கொள்ளுங்கள். இது உடலை வலுவாக்குவதுடன் மனதையும் சுறுசுறுப்பாக்கி உங்கள் சுய மதிப்பை உயர்த்தும். உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை ஆராய்ந்து மோசமான பழக்கங்களை களைந்து அவற்றின் இடத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை குடியமர்த்துங்கள். இது போன்ற சிறிய மாற்றங்களை மேற்கொள்வதன் மூலம் நம்மால் நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி ஊட்டி நம்முடைய ஆயுளை அதிகரித்துக் கொள்ள முடியும். அழகு நங்கையர் மறைத்து வைத்திருக்கும் ரகசியம். நாம் உள்ளேயும் வெளியேயும் மூப்படைகிறோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மூப்படைகிறோம். மக்களின் வயதை வெளிச்சம் போட்டு காட்டுவதில் முன்னணியில் இருப்பது அவர்களுடைய தோல்தான். நவநாகரிக உடைகளை அணிந்து கோலாகலமாக நடைமேடைகளில் அழகு நடை பயிலும் உலக அழகிகள் ஒரு ரகசியத்தை பகிர்ந்து கொள்கின்றனர். அவர்கள் சிறப்பு காட்சிகளில் தோன்றுவதற்கு முதல் நாளன்று 9 to 10 மணி நேரம் வரை தூங்குகின்றனர். இது அவர்களுடைய தோல் சுருக்கமில்லாமல் தோன்றுவதற்கும் ஆரோக்கியமான பளபளப்புடன் மின்னுவதற்கும் உதவுவதாக அவர்கள் கூறுகின்றனர். விரைவாக மூப்படைவதை தடுப்பதில் தூக்கம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று அறிவியல் கூறுகிறது. ஏனெனில் நாம் தூங்கும் பொழுது மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் நம் உடலில் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் நம் உடலில் இயற்கையாக சுரக்கும் ஒன்று. நரம்பு சமிஞ்சை கடத்தியாக செரோட்டோனின் வேதிப்பொருள்களிலிருந்து நாம் விழித்திருக்கும் மற்றும் தூங்கும் நேரத்திற்கு ஏற்ப பீனியல் சுரப்பி இதை சுரக்கிறது. நம்முடைய விழிப்பு தூக்கம் சுழற்சி வட்டத்தில் மெலட்டோனின் முக்கிய பங்கு வகிக்கிறது.
எதிர் ஆக்சிஜனேற்றியாக மெலட்டோனின் நாம் நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்கு உதவுகிறது. அதாவது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கிறது. இதிலுள்ள ஒரு அம்சம் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கிறது. இன்சுலின் இயற்கையாக சுரப்பதை ஊக்குவிக்கிறது. முதுமையில் வருகின்ற அல்மைசர் என்னும் மறதி நோய் வருவதை தாமதப்படுத்துகிறது மற்றும் பல நோய்களை வராமல் தடுக்கிறது. இக்காரணங்களினால் மெலட்டோனின் இளமையை பாதுகாக்கும் ஒன்றாக திகழ்கிறது. மெலட்டோனின் இளமையை பாதுகாக்கும் ஒன்றாக இருக்கிறது. மெலட்டோனின் சுரப்பு நாம் 30 வயதை அடைந்தவுடன் குறைய தொடங்கிவிடுகிறது என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். அதனால் பின்வரும் விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலம் நாம் அதை ஈடுகட்டலாம். சரிவிகிதமான உணவை உட்கொள்ளுதல் மற்றும் அதிகமான கால்சியத்தை எடுத்துக்கொள்ளுதல், தினமும் சிறிது நேரம் மிதமான சூரிய வெளிச்சத்தில் இருப்பது, போதுமான அளவு தூங்குதல், மன அழுத்தம், மற்ற பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு, இவை அனைத்தும் இரவு தூக்கத்தை கெடுக்காமல் பார்த்துக்கொள்வது போன்றவை மெலட்டோனின் சுரப்பதற்கு உதவி செய்யும். ஆயுள் நீட்டிப்பிற்கு எதிரான மனப்போக்குகள். நம் உடல் எவ்வளவு விரைவாக மூப்படைகிறது என்பதன் மீது தாக்கம் விளைவிக்கும் ஆற்றல் நம் மனதிற்கு இருக்கிறது. நம் உடலை இளமையாக வைத்திருக்க வேண்டுமென்றால் நாம் நம் மனதை இளமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தோடு பெரும்பாலான மருத்துவர்கள் உடன்படுகின்றனர். இது இக்கிகாயின் ஒரு முக்கியமான அம்சம். அதோடு வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது உடைந்து விடாமல் இருக்கவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக யஷிபா பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வை மேற்கொண்டது. நீண்ட ஆயுளுடன் இருப்பவர்களிடம் 2 தனி சிறப்பான மனநிலைகள் இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஒன்று நேர்மறை மனப்போக்கு, மற்றொன்று உணர்ச்சிகள் குறித்த பிராஞ்ஞை. அதாவது சவால்களை ஒரு நேர்மறை மனப்போக்குடன் எதிர்கொண்டு தங்களுடைய உணர்ச்சிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் வாழ்கின்றனர். ஒரு பின்னடைவை எதிர்கொள்ளும் பொழுது உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருத்தல் என்ற மனப்போக்கும் உங்களை இளமையாக வைத்திருக்கும். நம் நடத்தையை சீராக்கி நம்முடைய பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் குறைப்பதன் மூலம் அந்த மனப்போக்கு அதை சாதிக்கிறது. எதற்கும் அவசரப்படாத நிதானமான வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்ற கலாச்சாரங்களை கொண்டிருக்கும் மக்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 100 வயதை தாண்டியவர்களும் 110 வயதை தாண்டியவர்களும் இதையொத்த மனப்போக்கை கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய நீண்ட வாழ்க்கை பல நேரங்களில் கடினமாக இருந்துள்ள போதிலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் பொழுதும் அவற்றால் துவண்டு விடாமல் அவற்றை எப்படி நேர்மறையான மனப்போக்குடன் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து வைத்துள்ளனர். 2014ஆம் ஆண்டில் 111வது வயதை அடைந்த உலகின் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தவர்களில் வயதில் மூத்தவர் என்ற பெருமையை பெற்ற அலெக்சாண்டர் இமேஜ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீண்ட ஆயுள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அல்லது அதைவிட அதிகமாக நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது முக்கியம். நீண்ட ஆயுளுக்கு ஒரு வாழ்த்துப்பா. நீண்ட ஆயுளுக்கான கின்னஸ் சாதனை படைத்துள்ள ஒமிஹி கிராமத்தில் ஒரு மூதாட்டி ஜப்பானிய மொழியும் உள்ளூர் வட்டார வழக்கு கலந்த ஒரு மொழியில் ஒரு பாடலை இயற்றியுள்ளார். ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் வேண்டுமா? குறைவாக சாப்பிடுங்கள், நன்றாக ரசித்து ருசித்து. முன் தூங்கி முன் எழுங்கள், எழுந்தவுடன் செல்லுங்கள் காலார நடக்க. அன்றாடம் ஓட்டுகிறோம் வாழ்க்கையை நாங்கள் அலட்டிக்கொள்ளாமல். வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம் குதூகலத்துடனே. நண்பர்களுடன் ஆடி பாடுகிறோம் பிணக்கின்றி. வசந்தமோ குளிரோ வேனிலோ இலையுதிரோ அனைத்தையும் அனுபவிக்கிறோம் ஆனந்தமாய். கவலைப்படுவதற்கு இல்லை நாங்கள் எங்கள் விரலின் மூப்பை பற்றி. நீங்களும் உங்கள் விரல்களை அசைத்து கொண்டிருந்தால் அலுங்காமல் குலுங்காமல் ஓடி வரும் உங்களை நோக்கி அந்த 100 வயது.